கொல்கத்தால பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. பெண் மருத்துவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டானது வெளிவந்திருக்கு. அதுல ரொம்ப அதிர்ச்சி கூட்டும் தகவல்களா வெளிவந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த கொலையாளியோடைய பின்னணியும் இப்போ நம்மளுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. முதல்ல மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பானது மருத்துவமனைகள்ல வழங்கப்படுதா அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் கேள்வி எழும்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம மருத்துவமனைகள்ல பணிபுரிகிற அதர் ஸ்டாஃப்ஸ்க்கும் இந்த ஒரு பாதுகாப்பானது இருக்கா மருத்துவமனைகள்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை மருத்துவர்கள் எல்லாருமே முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவத்தையொட்டி மருத்துவர்களுக்கு நீதி வேண்டும், அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும், மருத்துவர்களுடைய பாதுகாப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கொல்கத்தால இருக்க மருத்துவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரும் அதிர்வலைகளை இந்த கொடூர சம்பவமானது நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதல்ல மருத்துவ மாணவியினுடைய ரிப்போர்ட், அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த பெண் மருத்துவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதுநிலை மருத்துவ படிப்புல 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஆர்ஜி கார் அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல இவங்க ஒரு ட்ரெயினி டாக்டராகவும் இருந்துட்டு வராங்க. அதுதான் இவங்களுடைய டீட்டெயில் அப்படின்னு நம்ம சொல்லப்படும். அது மட்டும் இல்லாம இவங்க இப்படி இருக்கும்போது அங்க சஞ்சய் ராய் அப்படின்னு 31 வயது நபர் காவல் தன்னார்வலரா செயல்பட்டுட்டு வந்திருக்காரு. அவர் இந்த சம்பவம், கொடூர சம்பவம் அரங்கேறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க பக்கத்து போலீஸ் பூத்தில் அவர் பணியாற்ற தொடங்கியிருக்காரு. இந்த மாதிரி பார்க்கும்போது இவருக்கு அங்கே போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே ரொம்ப பரிச்சயமானவங்க, எல்லாருமே ரொம்ப தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த மாதிரி காவலர் தன்னார்வலராக இருக்கிறதுனால மருத்துவமனைக்கு எப்போ வேணா போவார், எப்போ வேணா வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கொடூர சம்பவம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகாலை நேரத்தில் தான் நடந்திருக்கு. அதாவது அதிகாலை 3 மணில இருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் இந்த டைமில் தான் இந்த கொடூர சம்பவமானது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சஞ்சய் ராய் அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், சஞ்சய் ராய்க்கு ஏற்கனவே 4 திருமணம் ஆகியிருக்கு. 4 திருமணத்திலையும் அவர் மனைவிகளை ரொம்ப துன்புறுத்தினதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அடிக்கிறது, மனைவிகளை ரொம்ப ஒரு செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4வது மனைவி இறந்துருக்காங்க கேன்சர்னால. லாஸ்ட் இயர் 4வது மனைவி இறந்துட்டாங்க. ஸோ இவருக்கு 4 முறை திருமணம் ஆகியிருக்கு. இவர் ரொம்ப கொடூர புத்திக்காரராக தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ராயோடைய வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, அவங்க மனைவிகளுடைய சொந்தக்காரவங்க, இவங்க எல்லாம் சொல்கிற ஒரு தகவலாக இது பார்க்கப்படுது. சஞ்சய் ராயோடைய ஃபோனை போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றியிருக்காங்க. அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே ஒரு அருவருக்கத்தனமாகவும் ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபோனில் நிறைய ஆபாச வீடியோக்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா ஆபாச வீடியோக்களும் இயற்கைக்கு மாறானதாக இருக்குது. அதனால் இவர் ரொம்ப குரூர புத்திக்காரராக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. போலீஸ்கார் அந்த ஃபோனை கைப்பற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி வீடியோஸ்கள் நிறைய இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு 3 மணி வாக்கில் அந்த செமினார் ஹால்குள்ளே, அதாவது பெண் மருத்துவர் இருக்க செமினார் ஹால்குள்ளே இவர் போகிறாரு. அவர் போயிட்டு வெளிவரும்போது அந்த இடைப்பட்ட கால நேரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 நிமிஷமாக பார்க்கப்படுது. போலீஸ் அந்த மாணவியை போயிட்டு, அதாவது அந்த பெண் மருத்துவரை உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க ரொம்ப கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ரொம்ப கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வருது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்க போனால், இது இயற்கைக்கு மாறான ஒரு இது, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் முதற்கட்டமாக வெளிவந்துச்சு. ஆனால் மாணவியோடைய பெற்றோராக இருக்கட்டும், மாணவி கூட இருந்த சக மாணவிகளாக இருக்கட்டும், எல்லாரும் இல்லை இது போலீஸ் ரொம்ப டீப்பாக என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நடந்துச்சு. சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி ரொம்ப நிறைய ப்ராசஸ் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இல்லை இது ஒரு கொலை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிசிடிவியை செக் பண்ணுறாங்க. சிசிடிவியை செக் பண்ணும்போது இந்த சஞ்சய் ராய் அப்படின்ற கொலையாளி அந்த ரூம்குள்ளே போகிறாரு. ஸோ அவர் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வெளிவரதுக்கு அந்த குறிப்பிட்ட கால நேரம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 நிமிடம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மாணவி இறந்து கிடந்த அந்த இடத்துல ஒரு ஹெட்ஃபோன்ஸ் ஆனது இருந்திருக்கு. அந்த ஹெட்ஃபோன்ஸை இவங்க எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸில் சஞ்சய் ராயோடைய மொபைலோட அந்த ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் ஆகி
வெளியாயிருக்கு. அதன் பிறகு சிசிடிவி காட்சியில பார்க்கும்போது உள்ள போற சஞ்சய் ராய் ஹெட்ஃபோன்ஸோட தான் போறாரு. ஆனா வெளியே வரும்போது ஹெட்ஃபோன்ஸ் வந்து இல்ல. பிரேத பரிசோதனைக்கு பெண் மருத்துவரோட உடல் வந்து அனுப்பி வைக்கப்படுது. பெண் மருத்துவருடைய உடல்ல நிறைய காயங்கள், அதாவது சொல்றதுக்கே ஒரு மாதிரி பதைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண் மருத்துவருடைய உதடுகள், கண்ணு, மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பார்ட்ஸ்ல இருந்துமே ரத்தம் கசிஞ்சிருக்கு. அவங்களுடைய பிறப்புறுப்புல கூட ரத்தம் கசிவு வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கழுத்து எலும்பு வந்து அவங்களுக்கு உடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு வந்து அந்த பெண் மருத்துவரை வந்து இவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்த நிலையிலும் கூட இந்த பாலியல் வன்புணர்வை அந்த கொலையாளியானவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயமாகவும் கொடூரமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. இதில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டு அந்த போலீஸ் பூத்தில் வந்து தூங்கினதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி போயிட்டு ரொம்ப கேஷுவலாக அவர் வந்து இருந்திருக்காரு. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இந்த மாதிரி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த கொலையாளியானவர் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலையாளியோடைய நகமானது மாணவியோடைய உடல்களில் பதியப்பட்டிருக்கு. அவர் அந்த நகம் வந்து நகத்துண்டுகள் வந்து மாணவி மேலே இருந்திருக்கு. ஸோ அதனால் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்கும் போது இவர் தான் கொலையாளி அப்படின்னு ரொம்பவே கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினால் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்க ரொம்ப கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கொலை செய்யப்பட்ட பிறகும் அவங்க வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு மனசை காயப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியானது வந்து வெளிவந்திருக்கு. இது மிகவும் கண்டனத்திற்குரியதா பார்க்கப்படுது. இந்த வழக்கு விசாரணை காவல்துறை கிட்ட இருக்கக்கூடாது, சிபிஐ கிட்ட மாற்றுங்க, அவங்க தான் வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீதி பெற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு இடங்களில் போராட்டமானது நடைபெற்றுச்சு. அதே மாதிரி தான் சிபிஐ கிட்ட இந்த வழக்கு விசாரணையானது ஒப்படைக்கப்பட்டுச்சு. சிபிஐ வந்து குற்றவாளி கிட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது குற்றவாளி வந்து எந்த ஒரு பெரிய ஒரு அழுகை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சில்லாக ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அதை ஒப்புக்கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வந்து வெளியாகிருக்கு. கண்டிப்பாக இதுக்கு வந்து பல்வேறு தரப்பினரில் இருந்தும் மருத்துவர் சங்க சார்பில் இருந்தும் மருத்துவர்கள் எல்லாருமே போராட்டம் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இந்தியாவில் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வியை அவங்க எல்லாம் எழுப்பியிருக்காங்க. அப்படி சொல்லி பார்க்கும்போது தான் நம்மளுடைய தினசரி செய்திகளை கொஞ்சம் அப்படியே திரும்ப பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒரு மருத்துவமனைக்கு நம்ம போகிறோம். இப்போ நம்மளே நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எங்கே போனாலுமே ஒரு வார்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப அசால்ட்டாக போயிட்டு வருவோம். சில டைம் தான் அங்கே வந்து ஒரு பணியாளர் இருந்து இத்தனை பேர் தான் போகணும், இந்த டைமுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்றது தான் ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுது. மருத்துவர்களை நம்ம ஒரு கடவுளுக்கு சமமாக பார்க்கணும். நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நம்ம கடைசியாக போய் ஒருத்தவங்க நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது மருத்துவர்களாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்பப்படுற எல்லோருமே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் எழுப்புற இந்த கேள்வி ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு, எல்லாரையுமே யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக மருத்துவமனைகளில் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சில கலர் கோட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய கலர் கோட்ஸ் இருக்குது. அதில் இந்த கோட் கிரே அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. இந்த கோட் கிரே அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பட்டன்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ எப்படி ஒரு அலர்ட் பட்டன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய இடங்களில் பார்ப்போம், ட்ரெயினில் வந்து செயின் வச்சுருப்பாங்க, அது மாதிரி இது வந்து ஒரு பட்டன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கோட் கிரே பட்டன் வந்து எல்லா மருத்துவமனைகள்லையும் இருக்கா? கோட் கிரே அப்படின்ற அந்த ஒரு அலர்ட்னஸ் எல்லா மருத்துவமனைகள்லையும் அமலில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கோட் கிரே அப்படின்னா என்ன நான் சுருக்கமாக சொல்கிறேன். கோட் கிரேனா ஒரு மருத்துவர் வந்து ஆபத்து சந்திக்க போகிறாங்க, அங்கே ஏதோ சரியாக நடக்கலை, ஒரு இல்லீகல் விஷயம் நடக்க போகுது, ஏதோ ஒரு குற்ற சம்பவம் நடக்க போகுது, அவங்க ஒரு சேஃபாக இல்லை ஒரு நோயாளி வந்து ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னெல்லாம் சொல்லும் போது இந்த கோட் கிரேவை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை மருத்துவமனைகளில் இந்த கோட் கிரே வந்து இருக்குது. கோட் கிரே இருந்துச்சுன்னா நிறைய குற்ற சம்பவங்கள் மருத்துவமனைகளில் நடக்கிறத வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எல்லாம் ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. இந்த கொடூர சம்பவத்துக்கு பெரும் கண்டனத்தை தெரிவித்து என்ன நீதி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாடே வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வன்மையான கண்டனங்கள் எல்லோர் தரப்பிலும் இருந்தும் இந்த கொடூர சம்பவத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு.
அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வந்து அரசு வழங்க வேண்டும். அது பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மருத்துவர்களுக்கும் சரி அங்கே பணிபுரிகிற பணியாளர்களுக்கும் சரி உரிய பாதுகாப்பு வழங்கணும். அதுக்கு வந்து என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அரசாங்கத்தை நோக்கி எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.